ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆனதற்கு அமிதாப் பச்சன் தான் காரணமா? புது குண்டை தூக்கி போட்ட பிரபலம். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாஸ் மசாலா படங்களில் நடித்து சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார். கமலஹாசன் சோதனை முயற்சிகள் மற்றும் வெவ்வேறு படங்களில் நடித்தாலும் அவரால் ரஜினியை நெருங்க முடியவில்லை. ரஜினி வணிக ரீதியான படங்களில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனார். இன்று அவர் சூப்பர் ஸ்டாராக திகழ்கிறார். அதேபோல் தெலுங்கில் என்.டி. ராமாராவ் மற்றும் சிரஞ்சீவி ஆகியோர் சூப்பர் ஸ்டார்களாக திகழ்ந்தனர். இவர்கள் அனைவரும் சூப்பர் ஸ்டார்களாக உயர்வதற்கு அமிதாப் பச்சன் தான் காரணமா? அமிதாப்பின் படங்களை ரீமேக் செய்துதான் இவர்கள் சூப்பர் ஸ்டார்கள் ஆனார்கள் என்று இயக்குனர் ராம் கோபால் வர்மா கூறியுள்ளார். சமீபத்தில் இந்திய சினிமாவில் ரீமேக்குகளின் தாக்கம் குறித்து வர்மா பேசினார். 70 மற்றும் 80களில் தென்னிந்திய சினிமா அமிதாப் பச்சன் நடித்த படங்களை ரீமேக் செய்ததாகவும் இதன் மூலம் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, என்.டி. ராமாராவ், ராஜ்குமார் போன்ற சூப்பர் ஸ்டார்கள் உருவானதாகவும் அவர் கூறினார். இந்த ரீமேக்குகள் மூலம் அவர்களின் படங்கள் பெரும் வரவேற்பை பெற்றன என்றும் அவர்களை சூப்பர் ஸ்டார்களாக மாற்றியது என்றும் அவர் கூறினார். அந்த காலத்தில் தென்னிந்திய சினிமா அமிதாப்பின் படங்களை அடிப்படையாக கொண்டு மசாலா படங்களை உருவாக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாலிவுட் இயக்குநர்கள் வெளிநாட்டு சினிமாவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அது அவர்களின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தது என்றும் வர்மா கருத்து தெரிவித்தார். தென்னிந்திய இயக்குநர்கள் தங்கள் கலாச்சாரம் மற்றும் மொழியுடன் இணைந்திருப்பதாகவும் அவர்கள் ரசிகர்களுடன் நல்ல உறவை கொண்டுள்ளனர் என்றும் அவர் கூறினார். புஷ்பா தி ரைஸ் படம் குறித்து பாலிவுட் தயாரிப்பாளர் ஒருவர் கூறிய கருத்தை வர்மா நினைவு கூர்ந்தார். அந்த தயாரிப்பாளர், இந்த நபரின் முகத்தை பார்த்தால் வட இந்திய ரசிகர்கள் வாந்தி எடுப்பார்கள் என்று கூறியதாகவும் இது அல்லு அர்ஜுனை தனிப்பட்ட முறையில் குறிவைத்து அல்ல, அவரது கதாபாத்திரத்தை குறிவைத்து கூறப்பட்டது என்றும் வர்மா கூறினார். ஆனால் புஷ்பா 2 படங்கள் உலகம் முழுவதும் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளன என்றும் அந்த தயாரிப்பாளர் தவறாக நினைக்கிறார் என்றும் அவர் கூறினார். பாலிவுட் இயக்குநர்களால் புஷ்பா போன்ற படங்களை உருவாக்க முடியாது என்றும், ஏனெனில் அவர்களின் உணர்ச்சிகள் மற்றும் கருத்துகள் அந்த கதைகளுக்கு பொருந்தாது என்றும், தென்னிந்திய இயக்குநர்கள் தங்கள் மொழி, கலாச்சாரம் மற்றும் மக்களுடன் நல்ல உறவை கொண்டுள்ளனர் என்றும் அவர்கள் ரசிகர்களின் நாடி அறிந்து படங்களை உருவாக்குகிறார்கள் என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.